ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8-9 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். மலை சிகரத்தை பார்க்கிற மாதம் எதுவாக இருந்தது? 10வது மாதம். அந்த மாதத்திலேருந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து நோவா என்ன பண்ணுறாரு? ஒரு புறாவை எடுத்து வெளியில் விடுறார். எதுக்காக? சூழ்நிலை எப்படி இருக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் என்ன போட்டிருக்கு? இடமில்லாமல் திரும்பி பேழைக்குள் அவனிடத்தில் வந்தது. அல்லேலூயா. புறா எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பேசப்படுது? சமாதானம். ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அதான் நம்ம மத்தேயு 3:16 சொல்லியிருக்கு. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஞானஸ்தானம் பண்ணிட்டு மேலே எழும்ப உடனே என்ன வருது? புறா எங்கெங்கெல்லாம் வருதோ எதை சொல்கிறோம் நம்ம? பரிசுத்த ஆவி. 2வது சமாதானம். ஃபஸ்ட்டு எது? ஹோலி ஸ்பிரிட்டை எதுக்காக ஒப்பிடுறாங்க? புறாவோடு ஒப்பிடுகிற ஒரு சம்பவம். லூக்கா 3:22 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி ரூபம் கொண்டு புறாவை போல் அவன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அப்போ புறா எதற்கு ஒப்பனையாய் பேசப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் பேசப்படுகிறது. இப்போ நோவா எதை அனுப்புகிறாரு? ஃபஸ்ட்டு புறாவை வெளியில் அனுப்பி பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணல, அதால் உட்கார கூட இடம் இல்லை. ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால ரிட்டன் வந்துடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு நியூ பிகினிங்கை தருவார். அல்லேலூயா. புதிய ஆரம்பத்தை அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 10வது மாதத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்த நமக்கு முடியும் போது புதிய ஆரம்பத்தோடு தான் இருக்கும். அல்லேலூயா. அவனுக்கு மலை சிகரங்கள் கண்ணில் தெரிஞ்சிச்சு, ஆனால் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. இவ்வளோ நாள் அந்த போட்லேருந்து பார்க்கும்போது தண்ணியை பார்த்துட்டு இருந்தவன் மலை சிகரங்கள் தெரியுது. ஆனால் அடுத்து அவனுக்கு என்னென்னா வெளியில் வரணும்னு ஒரு ஆசை. ஆனால் வெளியில் வரணும்னா வாய்ப்பு இல்லை. புதிய ஆரம்பத்திற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 3 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். முதன்முறையாக புறாவை வெளியில் அனுப்புகிறாரு. அந்த புறா எப்படி வருதுன்னா திரும்பி வந்தது புறா. அல்லேலூயா. என்ன வந்தது? திரும்பி வந்தது. ஆவிக்குரிய விஷயத்தில் அது எப்படி நம்ம பார்க்குறோன்னா பாவத்தின் வெளிப்பாடு மற்றும் உலகம். எழுதிங்க. என்ன வெளிப்பாடு? பாவத்தின் வெளிப்பாடு மற்றும் உலகம். முதலாவது, புதிய துவக்கத்தை நோக்கி வருகிற எல்லாருக்கும் இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. புறா அமர எந்த இடத்துலையும் இடம் இல்லை. எல்லா இடம் நீரால் மூழ்கி இருக்கு. அதில் கால் பதித்து ஒரு கிளை மேலேயோ ஒரு ஏதோ ஒரு மேலே உட்காரத்துக்கு இடம் இல்லாதனால திருப்பி ரிட்டன் எதோடு வருது? நோவாகிட்டே பேழைக்கு வந்துடுது. அவன் கையில் பிடிச்சி உள்ளே விட்டுடுறான். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய விஷயத்தில் நான் பேசுகிறேன். பிதா இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நம்மக்கிட்ட அனுப்புகிறாரு. அல்லேலூயா. எதை அனுப்புகிறாரு? பரிசுத்த ஆவியை அனுப்புகிறாரு. ஃபுல்லாக ஜலம் இருக்குது. புறா என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள்? ரிட்டன் எங்கே போயிடுச்சு? பிதாக்கிட்டே போயிடுச்சு. இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட அனுப்புகிறார். வர்ஷிப் டைமில் உங்கள் உடம்பு உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆத்மா ஃபுல்லாக ஜலமாய் பாவமாக இருந்தால் அந்த பரிசுத்த ஆவி உட்கார இடம் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய விஷயத்தில் நோவாவை போல இன்றைக்கு பிதா என்ன பண்ணுறார்? பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேலே அனுப்புகிறாரு. அப்போ அது என்ன பண்ணுது? இடம் தேடுகுது. அல்லேலூயா. புறா என்ன பண்ணுது? இடம் தேடுது. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு அசைவாட அவர் வராரு. ஆனால் இடம் எது? அவருக்கு சாதகமான இடமாய் நம்ம இடம் இல்லை. நம்ம ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும்
ஜலம் வந்து பாவத்திற்கு இணையாய் பேசப்படுகிற ரெஃபரன்ஸில் இருக்குது. இந்த இடத்துல நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவும் ஜலத்தால் மூடப்பட்டு, அல்லேலூயா, பாவத்தால் நிறைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அந்த இடத்துல உள்ள வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பாவத்தின் வெளிப்பாடு, இல்லாட்டா என்ன போட்டிருக்கு, மற்றும் உலகம். நம்ம மனதிலையும் ஆத்துமாவிலையும் நிறைய காரியங்கள் பாவத்தினாலையும் ஸ்தோத்திரம் உலகத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆராதிக்கிற நேரத்தில், துதிக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. புதிய ஆரம்பத்தை யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியே அவர் நடத்துவார். அல்லேலூயா. நோவா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறார், புறாவை அனுப்புகிறாரு. அது உட்கார இடம் இல்லாமல் திரும்பி பேழைக்கு வருது. என்ன ரீசன், அங்கே ஃபுல்லாக ஜலமாக இருந்ததுனால. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு அசைவாட பிதா குமாரன் நமக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த ஆவியானவரால் நமக்குள்ளே வாசம் செய்ய தகுந்த இடம் இல்லை. அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் பாவம் செய்தவங்கன்னு நான் சொல்லலை, உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. அல்லேலூயா. புறா வந்து நமக்குள்ளே உட்காரணும்னா இடம் வேணும். அல்லேலூயா. இல்லைன்னா அது எங்கே போயிடும், அனுப்பினவரிடமே திரும்பி விடும். அல்லேலூயா. யோவான் 16:8 வாசிக்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதெல்லாம் குறித்து உணர்த்துகிறார் அவர் வந்து யார் வந்துனா, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதுக்கு சாட்டர்டே வர சொன்னேன் சொல்லுங்கள்? ஒரு சுத்திகரிப்பின் ஆராதனை. மனம் புதிதாக்கப்படணும். அல்லேலூயா. மனம் புதிதாக்கப்படலைன்னா புறா வந்து உட்காராது. புறா எங்கே போயிடும், திரும்பி அவர்கிட்டே போயிடும். ஆவியானவர் உங்கள் கூட அசைவாட வராரு. நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம். நம்மக்கிட்ட சில கரைகள் இருக்கும். இங்கே பரிசுத்தவான் யாருன்னா இருக்கிறீங்களா? பரிசுத்த வாட்டிகள் யாருன்னா இருக்கிறீங்களா? அவர் மட்டுமே பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் மட்டுமே உண்மை உள்ளவர். நம்ம எல்லாம் நிறைய இடத்துல நம்ம பாவங்களை செய்திடுறோம். அல்லேலூயா. அந்த பாவ நிவாரண பலியாக தான் அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அடுத்த ஆராதனையிலேருந்து வர்ஷிப் டைமில் உங்கள் மேலே புறா உட்காரணும். ஆவியானவர் உங்கள் மேலே உட்காரணும். அப்போ தான் புதிய ஆரம்பம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த புறா அங்கே உட்கார்ந்து இருந்ததுன்னா அவர் கதவை திறந்துட்டு இருப்பார். அவர் ஏன் கதவை திறக்கலை? வெளியில் சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. புறாவே உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னா நம்மளால் வெளியில் வசிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் அந்த காரியங்கள் ரோமர் 8:13 வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. உலகம் நம்மளோடு இருக்க கூடாது. அல்லேலூயா. அதனால் வெள்ளை போட்டுன்னு நகையை ஊற்றணும்னு நான் சொல்லலை. உலகத்தோடு வாழாத, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தார் அறியத்தக்க மனதை புதிதாக்குகிற ஆவியானவர் நம்மோடு அசைவாடுவாராக. அல்லேலூயா. நன்மை தீமை என்னதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். நன்மை தீமை எதுன்னு நமக்கு தெரியும். அதை பகுத்தாராய்கிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நியாயம் அங்கே என்ன சொல்லியிருக்கு? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துறார். 1 யோவான் 3:4 வாசித்து பாருங்கள். இது பாவம்னு போட்டிருக்கு. 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற அவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். புதிய ஏற்பாட்டில் எதுங்க நியாயப்பிரமாணம்? 2 தான். என்னது? அவரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆராதனை செய்யணும். 2வது, உன்னை அன்பு செய்வதை போல பிறரிடத்தில் அன்பு செய்வாயாக. இந்த 2 பிரமாணத்தை மீறினாவே என்னது? அப்போ அவரை வணங்காமல் வேறு எதனா வணங்கினா சொல்லுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேறு யாருக்குன்னா கொடுத்தா பாவம். அல்லேலூயா. அவருக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் வேறு எதனா செய்தா
பாவம். இன்னைக்கு பாவம்னா கொலை செய்கிறது, கற்பழிக்கிறது, திருடுறது, அது இல்லை பாவம். அதுவும் பாவம். அது உலகப்பூர்வமான பாவம், ஆவிக்குரிய பாவம். அவரை நேசிக்காமல் பிறரை நேசிக்காமல் இருந்தாலே பாவம் என்பதை நம்ம உணர முடியும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ரோமர் 7:7 வாசிங்க. 7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அல்லேலூயா. கலாத்தியர் 5:4 வாசிக்கிறோம். அன்பை குறித்து ஃபுல்லாக போட்டிருக்கு. அல்லேலூயா. பாவம் என்பது நியாய பிரமாணத்தை விட்டு வெளியில் போகும் பொழுது அது பாவமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 5:14 வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த பிரமாணத்தை மீறினாவே என்னதுங்க? சொல்லுங்களேன், பாவம். அல்லேலூயா. தன்னை போல் பிறனை நேசின்னு உலகத்தான் சொல்கிறான். இங்கே என்ன சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயா. இன்றைக்கி ராபோஜன் எடுக்க போகிறோம். மனதில் இருக்கிற எல்லா கசப்பை எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கசப்பாக இருந்தாலும் எடுத்து போடும், கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிறவர் அவர். அங்கே என்ன போட்டிருக்கு? நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு அசைவாடாமல் இருப்பதற்கு காரணம் அங்கே ஜலம் அதிகமாக இருந்ததுனால புறாவால் இறங்க முடியல. இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் எது அதிகமாக இருக்குது? பாவமும் உலகமும் நிறைந்திருக்கு. அல்லேலூயா. உலகன்னும் போது எதெல்லாங்க வரும்? சொல்லுங்கள். உலகம்னா என்னென்ன வரும்? பெருமை, மேட்டிமை, களவு, கற்பு, எல்லாமே எதில் வரும்? சொல்லுங்கள். உலகத்தில் வரும். உலகத்தானாய் நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆவியில் பகுத்தறிந்து ஆவியில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆவி, அந்த ரோமர் 8:9-10 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்போ ஆவி இல்லாதவங்களாம் யாருடையவன் அல்ல? சொல்லுங்க. கிறிஸ்து உடையவன் அல்ல. அடுத்த வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையாக வந்தா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவர்கிட்ட யார் இல்லை? சொல்லுங்களேன். கிறிஸ்து இல்லைன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. செல்வத்தை பொறுத்து ஆண்டவரோ இயேசுவோ இருக்க மாட்டார். அல்லேலூயா. பெரிய பணக்காரன் ஒரு பெரிய காரில் எல்லா கேவலத்தையும் பண்ணிட்டு வந்து இறங்குவான். அவனை நம்ம தூக்கி கொண்டாடுகிறோம். எதனால்? பணம். உலகம் அவன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவன் பாவம் செய்தாலும் பரவாயில்லன்னுவோம், சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா என்னத்துக்காக? அவன்கிட்ட உலகம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பாவமும் உலகமும் இருக்கிற இடத்துல ஆவியானவர் வரவே மாட்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல புறா, சொல்லுங்களேன், புறா இறங்கவே இறங்காது. அல்லேலூயா. அது மீண்டும் பிதாவிடமே சென்றிடும், மீண்டும் நோவாவிடமே சென்றிடும். முதலாவது நான் சொல்கிறேன், புறா திரும்பி வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் திரும்பி போயிட்டாரு. எதனால்? பாவத்தின் வெளிப்பாடு மற்றும் உலகம் நம்மை விட்டு வெளியில் போகணும். அல்லேலூயா. எல்லாம் முறைக்கிறத பார்த்தா நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது, என்ன சொன்னேன்? அல்லேலூயா. எடுத்ததுக்கெல்லாம் கோவம், எடுத்ததுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை ரெண்டாவது வாட்டி கேட்டால் கோவம் வந்தது. எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு இல்லை. ஒரு விஷயம் ஒரு வாட்டி கேட்பாங்க, ரெண்டாவது வாட்டி கேட்பாங்க, மூணாவது வாட்டி கேட்டால் எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது? கோவம் வருதா இல்லையா? மூணாவது வாட்டியும் சொல்லு, என்ன குறைஞ்சா போயிட போகிற? பக்கத்தில் தட்டி சொல்லு, மூணாவது வாட்டியும் சொல்லு. கோவம் வந்துடும். மாம்சம் சாக வேண்டும். அங்கே என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன்
அல்ல. அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிறப்பீர்கள். அல்லேலூயா. மாம்சம் சாவணும். எத்தனை பேருக்கு சாவ போகுது சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டிட்டா 2 கொம்பு முளைச்சிரும், காரு வாங்கிட்டா டபுள் கொம்பு முளைச்சிரும். அல்லேலூயா. எல்லாம் வாங்கினா நான் பெரிய ஆள். கர்த்தர் அதை பார்க்கவே இல்லை, பூரா இறங்கவே இறங்காது. அதுக்குன்னு வீடு கட்டாதீங்க, கார் வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. உலகம் மேலே வரவே கூடாது. எது மேலே வரணும்? உங்களுடைய தாழ்மை மேலே வரணும். பாவமும் உலகமும் கீழே போகும்பொழுது தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பணத்தை பார்த்தோ உன்னுடைய செல்வத்தை பார்த்தோ வருகிறவர் அல்ல. அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தத்தின் ஆழத்தை பார்த்து இறங்குகிறவர். அந்த புறாக்கு அங்கே தண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுது, கிளையோ மரமோ செவரோ இல்லை. ஏன் இல்லைன்னா அது ஜலத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் பாவத்தினாலும் உலகத்தினாலும் மூடப்பட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல கிரியையே செய்ய மாட்டார். எத்தனை பேர் கோவப்படுறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். மற்றவங்களாம் கோவமே படல. ரொம்ப நான் டெஸ்ட் பண்ணுவேன் போகும்போது. அல்லேலூயா. இன்றையிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. 30 நாள் சேலஞ்சுன்னு வச்சுருங்க. எதுக்கும் நான் கோவமே படமாட்டேன். நிறைய விஷயத்துக்கு சேலஞ்சு வைக்கிறோம். கரெக்டாக நிறைய பேர் இன்னி கூட சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க காலையில் கூட. 30 நாள் சேலஞ்சுன்னு. அல்லேலூயா. எது சொன்னாலும் கோவப்பட மாட்டேன், அப்படியே இருப்பேன், எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரின்னு இருந்து பாருங்களேன். நோயும் ஓடி போயிடும், எதிர்க்க கோவப்படுறவனும் மாறிடுவான். 10 வாட்டி உங்களை திட்டுறவன் நீங்கள் எதுவுமே ரியாக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? மலையை பார்த்து நாய் குலைக்காது. 2 வாட்டி குலைக்கும், 3 வாட்டி குலைக்கும், அதோட 4வது வாட்டி குலைக்காது. உலகத்தையும் சுவாபத்தையும் பாவத்தையும் விலக்கி போடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாக்கு என்ன ரிசல்ட் வேணும்னா, வெளியில் போய் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறான். ஆனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவன் ஃபெயில் ஆகிடுறான். எதுக்காக? வெளியில் என்ன இருக்குது? ஜலம் மூடப்பட்டது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய புதிய துவக்கம் வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமும் உலகமும் வெளியில் போகும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் வழிவாசல்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. வழிவாசல்கள் உண்டு ஆகணும் என்றால், புதிய வாய்ப்புகள் உண்டாகணும் என்றால் நம்ம பாவத்தை அறவே தள்ளிடணும். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நம்ம இறுக்கமாய் பிடித்து கொண்டவர்களாக இருக்கணும். உலகம் நமக்குள்ள சொல்லுங்க இருக்க பெருமை பேச்சு, களவு, பொறாமை, அது மட்டும் கம்மியாயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. பேக் பைட்டிங்கு, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தால் எதுக்கு அது காரணம்? உலகம் உங்களோடு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெருமை பேச்சு ஒருத்தர் ஆரம்பித்தா இவங்க கூட போய் சேர்ந்தது. எனக்கு தெரியாதா, நானும் இது பண்ண அதை பண்ண. இல்லை. உடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தில் பிரியமானதாய் பிரீதியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 3:16-17 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. யாருங்க ஆலயம்? நம்மளே ஒரு ஆலயம்தான். அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும், வீட்டு இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. பொறாமை, எரிச்சல், கோபம் இதெல்லாவற்றையும் தூக்கி போட்டணும். சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இப்படி தாங்க விசுவாசிக்கிறேன். நம்ம சபை விசுவாசிங்கள்லாம் சூடு சொரணையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எழுந்திருக்கக்கூடாது. மூக்குக்கு மேலே கோவம் வரக்கூடாது. ஒரு சிக்கன் பீஸ் வச்சாலும் வாங்கி கம்முன்னு போயிடணும். அல்லேலூயா. அவன் தட்டில் 4 இருக்குது, என் தட்டில்
வீட்டில் சண்டை வரும், எனக்கும் சின்ன வயசில் எனக்கும் கிரீட் ஆகும். அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் கோவம், எதுக்கு எடுத்தாலும் சண்டைகள், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள். அல்லேலூயா. கர்த்தர் விரும்பவே மாட்டார். அந்த இடத்துல பரிசுத்த ஆவி இருக்காது. அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் நான் வாழ்வேன்னு இருக்கணும். அல்லேலூயா. எப்படி அடித்தாலும் தாங்கணும். சொல்லுங்களேன், எப்படி? இந்த சிஸ்டர் அதை சொல்லிட்டாங்க, இந்த பிரதர் அதை இல்லை. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இல்லை, புறா உங்ககிட்ட இறங்கவே இறங்காது. அல்லேலூயா. திரும்பி போயிடும். ஏன்னா ஜலம் முழுமையாக மனதுக்கும் இருதயத்திலையும் சிந்தனையிலும் எது இருக்கு? உலகமும் பாவமும் ஆளுகை செய்யும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய மாட்டார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:16-17 எடுத்து வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:16-17. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜலங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க, அப்போ ஆண்டவர் பவர் கம்மியா? அப்படி இல்லை. விக்கிரகத்திற்கு தொட்டதை நம்ம தொடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் நமக்கு எதுவும் பண்ணாது, ஆனால் அது தீட்டானது. அல்லேலூயா. அதை நம்ம தொடக்கூடாது. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, விக்கிரகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? புறா என்ன ஆயிடுச்சு? திரும்பி வந்தது. எதனால்? நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் பாவத்தின் வெளிப்பாடாகும் மற்றும் உலகம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல முதலாவது நிலை என்னன்னா, புதிய வாய்ப்புகளுக்கு ஒன்றுமே வழி இல்லாமல் இருக்குது. அல்லேலூயா. புதிய வழிகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. புதிய துவக்கத்திற்காகவும் புதிய வழிகளுக்காகவும் நம்ம நிற்கும் பொழுது அந்த இடத்துல வாய்ப்பு இல்லாமல், ஹோப் இல்லாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு. நம்ம 2வது முறை அடுத்த வசனம் வாசிங்க போதும். இப்போ 2வது டைம் என்ன அனுப்புகிறாரு? 7 days கழித்து என்ன பண்ணுறாரு? திருப்பியும் புறாவை அனுப்புகிறாரு. அது போயிட்டு என்ன வருது? வாயில் என்ன எடுத்துகிட்டு வருது? ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வருது. அப்போது என்ன இவருக்கு தோணுதுன்னா, ஜலம் குறைஞ்சிருக்கு, மரத்து மேலே உட்காருகிற அளவிற்கு அதுக்கு இடம் இருக்குது. அல்லேலூயா. 2வது நிலைமை நாங்கள் எதை ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி பார்க்குறோன்னா, கிருபையின் வெளிப்பாடு மற்றும் சமாதானம். எதுங்க? கிருபையின் வெளிப்பாடு மற்றும் சமாதானம். 2வது புறா ஆலிவ் இலையோடு திரும்பி வந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். அது என்ன போட்டிருக்கு? 11 அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அல்லேலூயா. இப்போ 2வது ஸ்டேஜில் புதிய மாற்றத்திற்காகவும் புதிய திருப்பத்திற்காகவும் புதிய ஆரம்பத்திற்காகவும் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ, 2வது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹோப் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் பேழை திறக்கப்படலை தான், ஆனால் திறக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதி எது மூலமாக வருது? இப்போது சொல்லுங்களேன். வாயில் எடுத்துகிட்டு வருது. 2 இலையை எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு, நம்ம வெளியில் போவோம். அல்லேலூயா. 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 இன்னும் முடிவு இல்லைங்க, இன்னும் துவக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிஸ்னஸ் இன்னும் முடியல, துவக்கத்தை தருவார். என் வாழ்க்கை இன்னும் முடியல, துவக்கத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரும் சந்தோஷமாகவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. பேழை ஸ்தோத்திரம். நான் அந்த ரெஃபரன்ஸை நான் டக்குன்னு சொல்லிடுறேன். 20ஆம் தேதி மார்ச் தொடங்கி 40 நாட்கள் மழை, 180 நாட்கள் தண்ணீரில் மிதப்பு, 196வது நாள் தான் அக்டோபர் 1 மாதம். அப்போ தான் அவங்க எதை பார்க்குறாங்க? மவுண்டனை பார்க்குறாங்க. 8 டிசம்பர் தான் ஃபஸ்ட்டு புறாவை அனுப்புகிறாரு. 264வது நாளில் தான் புறாவை வெளியில் அனுப்புகிறார். அல்லேலூயா. வேணா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு புறா வெளியில் போனது 264வது நாளில் போகுது. 2வது முறை 3வது முறை அனுப்பும்போது 22வது டிசம்பரில் வெளியில் போகுது. அங்கேருந்து தான் புதிய துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சரியாக பேழை 1 வருடம் 10 நாட்கள்
மூடப்பட்ட நிலைமை. நான் இந்த செய்தியில் சொல்கிறேன், நம்ம பேழைக்குள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். புதிய வாய்ப்புகளோடு கர்த்தர் நம்மை வெளியில் கொண்டு வருவார். அல்லேலூயா. புதிய துவக்கத்தை தருவார். நோவாவுடைய சந்ததியில் வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. சந்ததி எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது. எல்லா ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது அந்த பேழையிலிருந்து வெளியில் வந்ததின் ஒரே காரணமாக. அல்லேலூயா. இப்போது அந்த 7வது வசனம் வாசிங்களா? ஆதியாகமம் 8:7. இதுக்கு நடுவில் ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு புறாவை விடுறதுக்கு முன்னாடி எதை விடுறாரு? காகத்தை வெளியில் விட்டான். அது புறப்பட்டு போய் பூமியின் மேல் போகிறதும் வருகிறதுமாய். அதுக்கப்புறமா அதை பற்றி பேசவே இல்லை பைபிளில். அல்லேலூயா. சில சபைகளில் போகிறதும் எதுங்க இருக்கும் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம போகிறதும் அதனால் யூஸே அவருக்கு இருந்ததா? அவர் எதுக்காக அனுப்பினார் அதை சொல்லுங்க. வெளியில் சீதோஷ நிலை வசிக்க முடியுமா, டோரை ஓப்பன் பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு யாரை அனுப்புனார்? அல்லேலூயா. ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு. அது எப்படி போட்டிருக்கு அந்த வசனம்? அந்த பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரை அது என்ன பண்ணுது? போகுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போவோம் வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த காக்காவை வச்சு எலியாவை போஷித்தவர். அல்லேலூயா. அந்த காக்காவை வாயில் கறியும் மீனையும் பிரெட்டையும் கொடுத்து அனுப்பிச்சு யாரை போஷிக்க வைத்தார்? ஒரு பாஸ்டர் மெசேஜில் சொன்னார், இன்றைக்கு வரைக்கும் காக்கா சோத்துக்கு அலைஞ்சதே இல்லை. எந்த வீட்டில் தான் அலைஞ்சிருக்கா காக்கா? ஃபஸ்ட்டு சாப்பாடு எதுக்கு போவோம்? புருஷனுக்கு கூட ஃப்ரிட்ஜிலேருந்து தான் சுட வச்சு தருவாங்க. ஆனால் காக்காவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் போவோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, எலியாவுக்கு அது எத்தனை போய் கீழ்ப்படிந்து கொடுத்துது. அல்லேலூயா. காக்காவுடைய வேலை என்னதுங்க? எது கிடைச்சாலும் தூக்கின்னு ஓடுறோம். சாப்பிடுதோ இல்லையோ தூக்கின்னு போயிட்டு ஓடிடும். ஆனால் அந்த காக்காவை வைத்து ஒரு தீர்க்கதரிசியை போஷித்து அது கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் அழியவே இல்லையாம். அந்த காக்காக்கு இன்றைக்கு வரைக்கும் சோறு கர்த்தர் போட்டுக்கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. எந்த ஜாதி எந்த ஜனம்னு இல்லை, ஆனால் அந்த காக்கா இன்றைக்கும் போஷிக்கப்படுது. கீழ்ப்படிந்தால் நடக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கீழ்ப்படிந்தால் நடக்கும். ஒரு காக்கா கீழ்ப்படிந்தது இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு சோறு கிடைக்குது. அல்லேலூயா. இந்த 2வது ஹோப்பில் நான் வரேன். புறாவை 2வது முறை அனுப்புகிறார். 2வது முறை அதை இலையை எடுத்துக்கொண்டு ரிட்டன் வருது. அவனுடைய எஜமானுக்கு அது கீழ்ப்படிந்தது. உண்மையா இல்லையா? அது நினச்சிருந்தா அந்த ஒலிவ மரத்திலே உட்காந்துருக்கலாம். இவர் டோரை திறந்தால் இவங்க தண்ணியில் போயிருப்பாங்க. ஆனால் அது என்ன பண்ணுச்சு? கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. இன்னும் வாழ சாதகம் இல்லை, தகப்பனிடம் திரும்பி வருது. அல்லேலூயா. கிருபையின் வெளிப்பாடு மற்றும் சமாதானமாய் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தீத்து 3:5-7 எடுத்து வாசிக்கிறோம். தீத்து 3:5-7 எடுத்து வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். எதனால் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க? எதனால? கிருபையினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஜலம் இருந்தது. அங்கே ஜலம் வடிந்த உடனே மரத்து மேலே இருந்த ஒலிவ மர இலை தெரிந்தது. இன்றைக்கு நம்முடைய பாவம் இறங்கும் பொழுது எது நம்ம மேலே தெரியும்? கிருபை வெளிப்படும் பொழுது நம்ம என்ன ஆக்கப்படுகிறோம் சொல்லுங்களேன்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2:7-8 வாசித்தீங்கன்னா, கிருபையினால் இங்கே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், கிருபையினாலே அங்கே ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2:7-8 வாசிங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவதாக அந்த புறா திரும்பி போயிடுச்சு. எதனால்னா பாவம் நிறைந்திருந்த நம்ம இருதயத்தில். இப்போது
நம்ம என்ன கிருபையினால் என்ன ஆகிட்டாரு, கர்த்தர் பாவத்தை நிவர்த்தி ஆக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ நீதிமான்களாக்கப்பட்டோம். இந்த ரெண்டாவது முறையை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நோவாக்கும் சரி நமக்கும் சரி நமக்கு ஒரு ஹோப் உண்டு. அல்லேலூயா. புதிய துவக்கத்தின் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அந்த இலை எதுக்குங்க? அடையாளம். புதிய துவக்கம் நமக்கு உண்டு. நம்ம கண்டிப்பாக பேழையை விட்டு வெளியில் போயிடுவோன்னு ஒரு அடையாளத்தை ரெண்டாவது நிலைமையில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுவார். அல்லேலூயா. புதிய துவக்கத்திற்கு முன்பாகவே ஒரு அடையாளம் வரும். அல்லேலூயா. அது ஆலிவ் இலையால் தான் வரும். அல்லேலூயா. ஒலிவ மரத்தின் இலையை பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஒரு அடையாளத்தை காட்ட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது ஒரு அடையாளத்தை காட்டுவார். உனக்கு மீண்டும் வாழ்க்கை உண்டு, மீண்டும் நான் துவக்குவேன். உன்னுடைய வேலையை, உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய சமாதானத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை மீண்டும் நான் துவக்க வல்லமை உள்ளவர் என்ற ஒரு அடையாளத்தோடு அவர் நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இங்கே என்ன வந்துடுச்சுன்னா, கிருபை வந்துடுச்சு. கிருபை வந்ததுனால தான் நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரோமர் 5:1-5 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் ஆக்கப்பட்டாவே அங்கே சமாதானம் உண்டாயிடும். கிருபையினால் என்ன ஆகிட்டோம்? இப்போது நீதிமான் ஆகிட்டோம். நீதிமான் ஆன உடனே என்ன ஆகிடுது நம்ம குடும்பங்களில்? சொல்லுங்களேன். சமாதானங்கள். அல்லேலூயா. 5வது வசனம்னு நினைக்கிறேன். ரோமர் 5:1-5 வாசிக்கும் போது, நீதிமான்கள் ஆக்கப்பட்டதால் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, அந்த 1வது வசனத்தை போடுங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஒலிவ இலை சமாதானத்தின் அடையாளமாக ஒரு ஸ்தோத்திரம் வாழ தகுதியான எல்லா காரியங்கள் ரெடியாகி கொண்டிருக்குதுன்னு தான் அந்த புறா எடுத்துகிட்டு வந்து காட்டுது. அல்லேலூயா. 5:19 வாசிக்கிறோம், கீழ்ப்படிதலே நீதிமான்களுக்கு உட்பட்டதாக இருக்குது. அல்லேலூயா. நீதிமான்களாய் ஆக்கப்படும் பொழுது நம்ம சமாதானம் கிடைக்குது. சமாதானத்தின் காரணர் யார்? நீ கீழ்ப்படிதலோடு தான் நமக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோமா? அன்றியும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் உட்பட்டது போல ஒருத்தருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர். இது யாருங்க? 2 பேர். நான் ஒரு வாட்டி வாலிபர் கூட்டத்தில் கூட இதை பேசினேன். 2 பேர் யார்? ஃபஸ்ட்டு யார், ரெண்டாவது யார்? ஆதாமு, ரெண்டாவது இயேசு. அல்லேலூயா. ஒருத்தன் கீழ்ப்படியாதனால உருப்படாமல் போனோம். இப்போ ஒருத்தர் கீழ்ப்படிந்ததுனால எல்லாம் உருப்பட்டுட்டோம். அல்லேலூயா. நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டோம். அப்போ கீழ்ப்படிதல் நீதிமானுக்கு தேவை. பெற்றோருக்கு கர்த்தருக்குள், இது பெற்றோருக்கு, பாதி பேர் சொல்லவே மாட்டேன், பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பாதி பேர் கீழ்ப்படுகிறது இல்லைன்னு. திருப்பியும் சொல்ல, பெற்றோருக்கு, எத்தனை வயசானாலும் அவங்க பெற்றோர் தான். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை வயசானாலும் பெற்றோர் தான். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், பாதி பேர் அப்படியே வாய இறுக்கமாக முடியுங்க. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது எது நியாயம்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறவன் தான் யாரு? சொல்லுங்க. நீதிமான். நீதிமானுக்கு தான் எது இருக்கும்? சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தா யாருங்க? சொல்லுங்களேன். வசனத்துக்கு பாஸ்டர் கீழ்ப்படிய தேவையில்ல. எதுக்கு கீழ்ப்படியணும்? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், முதியவர்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது தான் அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நீதிமான்களுக்கு தேவ சமாதானத்தை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. புதிய துவக்கத்தையும் புதிய வாய்ப்பையும் புதிய ஆரம்பத்தையும் நோக்கி பயணிக்கிற நமக்கு அது ரெண்டாவது வருகிற ஒரே ஒரு வார்த்தை, கிருபையின் வெளிப்பாடாய் ஒரு சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நோவாக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு ஹோப் வந்துடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கதவை, சொல்லுங்களேன், கதவை திறந்துருவோம். நம்ம ஹோப்லாம் எப்படி தெரியுமா? அடுத்த மாதம் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக இந்த காசு வரோன்னா ஹோப் இருக்கும். அது விசுவாசம் அல்ல. அல்லேலூயா.
விசுவாசம் என்பது சொல்லுங்க, காணப்படாதவைகளின், இது நடக்கவே நடக்காதுன்னும் போது ஏசப்பா கிட்ட நிற்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. கண்டிப்பாக நாளைக்கு அவங்க எனக்கு 10,000 ரூபா தருவாங்கன்னு தெரிஞ்சு, ஆண்டவரே உன்னை விசுவாசிக்கணும், அது விசுவாசமே இல்லை. அது கண்டிப்பாக அவங்க தந்துடுவாங்க. அல்லேலூயா. அதுவும் பணம். ஆனால் இல்லாத நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புவது தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது விடுறான், புறா திரும்பி வரவில்லை. அல்லேலூயா. புதிய வாய்ப்புகள். அல்லேலூயா. அந்த டேஸை நம்ம பார்க்கும்போது 22 டிசம்பரில் வெளியில் விடுறான். 278வது நாள் வெளியில் விடுறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, புறா திரும்பி வரலன்னா சீதோஷ நிலையெல்லாம் மாறிடுச்சு. அல்லேலூயா. தரை காய்ந்து போயிட்டுது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல. அங்கே நிலம் முற்றிலும் காய்ந்தது, மரங்கள் செடிகள் மீண்டும் வளர தொடங்கியது நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தருவார். அல்லேலூயா. புதிய ஆரம்பத்தை தருவார். நான் நினைக்கிறேன், நோவா பேழைக்குள்ளே போயிட்ட பிறகு ஃபுல் இருள் அவங்கள சூழ்ந்த பிறகு அவன் நினச்சிருப்பான், ஹோப்பே இருந்திருக்காது. அல்லேலூயா. எப்போ பேழையை திறப்போன்னு தெரியாது. மூன்றாவது முறை புறா போகுது, திரும்பி வரல. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வாட்டி உங்ககிட்ட ஆவியானவர் வந்திருப்பார், போயிட்டுருப்பார். ரெண்டாவது வாட்டி வந்திருப்பார், கிருபையும் சமாதானம் மட்டும் கொடுத்துட்டு, ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு போயிட்டுருப்பார். அல்லேலூயா. மூணாவது வாட்டி வரும்பொழுது உங்கள் மேலே உட்காந்துருவார். அல்லேலூயா. அவர் மேலே வந்துட்டாருன்னா அற்புதம் தாங்க. அல்லேலூயா. அவர் மேலே வந்தாருன்னா அங்கே புதிய துவக்கம் தான், புதிய ஆரம்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது விஷயத்தை, ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஆவியின் வெளிப்பாடு மற்றும் பரிபூரணம், இல்லைன்னா புதிய ஆரம்பம். அல்லேலூயா. மூன்றாவது காரியங்களை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஆவியின் வெளிப்பாடு மற்றும் பரிபூரணம், இல்லைனா புதிய ஆரம்பம். அதுதான் நான் செய்தியாக முடிக்கிறேன். புதிய ஆரம்பத்தோடு கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். 1 வருஷம் 10 நாள் பேழைக்குள்ளே இருந்தவனுக்கு தெரியாது எப்போ நம்ம வெளியில் வருவோம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? யார் பேழையை கட்ட சொன்னது? கர்த்தர். எது உள்ளே அடைக்க சொன்னது யார்? கர்த்தர். ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுன்னு சொன்னது யார்? கர்த்தர். மழையை நிறுத்தினது யார்? கர்த்தர். இப்போ வெளியில் வரப்பண செய்கிறது யார்? கர்த்தர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், 1 வருடமாய் அடைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் பரிபூரணமாய் புதிய ஆரம்பத்தோடு. அல்லேலூயா. அங்கே நம்ம அந்த அடுத்த வசனம்லாம் வாசிக்கும் பொழுது அதை முடிக்கும் போது எப்படி வருதுன்னா, பரிசுத்த சந்ததியாய் வெளியில் வந்திருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜோடாக உள்ளே போனதெல்லாம் பரிசுத்தமான சந்ததி, வெளியில் வரும்பொழுதும் பரிசுத்தத்தோடு அந்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ மூன்றாவது எது பார்க்குறோம்? ஆவியின் வெளிப்பாடாகவும் அது பரிபூரணப்பட்ட புதிய ஆரம்பத்தோடு கர்த்தர் நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2-3 வசனங்களை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். புதிய ஆரம்பத்திற்கு முன்பாக ரோமர் 8:14 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி அதை குறித்து வாசிப்போம். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பார்கள். யார் யாருக்கு மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பரிபூரணமாக இறங்குகிறாரோ அவர்களெல்லாம் யார்? தேவனுடைய புத்திரர். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் அவர் உள்ளே வந்துட்டாருன்னா பழைசு எல்லாம் போயிடும், புதிய எல்லாம் உண்டாகிடும். அல்லேலூயா. அதனால தான் என் சேர்மன்லலாம் இதை கைட்டு அதை கைட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு, எல்லா கயிறும் அவங்களே கைட்டிடுவாங்க. அல்லேலூயா. யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது அங்கே என்ன போட்டிருக்கு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. நமக்கு புதுசு உள்ள இல்லை, பழைசு தான் இருக்குதுன்னா என்ன இல்லைங்க? சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் கால் கழுவும் போது பார்த்து தான் கழுவுவோம். இந்த சிஸ்டருக்கு மட்டும்தான் நான் கழுவுவேன், இந்த பிரதருக்கு மட்டும்தான். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடணும், எல்லாம் புதிதாய் மாற்றப்படணும். உங்கள் இருதயம், உங்கள் சுவாபங்கள், உங்கள் நடத்தைகள், உங்கள் பேச்சு, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் எப்படி மாறணும்?
சொல்லுங்களேன். புதிதாய். ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டுன்னு வரவங்களாம் நல்லவங்க இல்லை, பழைசாக போடுறவங்க கெட்டவங்களும் இல்லை. அல்லேலூயா. உடையும் எடையும் அவங்களுடைய நடைபாவனையை பார்த்து யாரையும் எடை போடாதீங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் வேறு, பாவம் வேறு. அல்லேலூயா. நம்ம வெளிப்புற உடையை பார்த்து நம்ம எப்படி எடை போடுறோம்? அவங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. அதனால் அவர் வாசமாக இருக்கிற இடத்துல அங்கே பழைசு எதுவுமே இருக்காது, எல்லாம் புதுசாக. ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 1:3. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் புது பெலன் அடைந்து எருசலேமிலும் யூத முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு. இப்போ நம்மக்கிட்ட சாட்சி இல்லைன்னா எது இல்லை? உள்ள புறா இல்லை, புறா பறந்து போச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் என்ன இருக்குங்க? சொல்லுங்கள், என்ன இருக்கும்? உங்களை பற்றி நான் தப்பாக சொல்லணும்னு நினைக்காதீங்க, நம்ம சாட்சி சபையில் சொல்கிறோம், நல்லது. உங்களை பற்றி நிறைய பேர் சாட்சி வெளியில் சொல்லுவாங்க. அப்போ எது உங்களுக்குள்ளே இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் மாறும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை. நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேணும்னா யார் இருக்கணும் உள்ள? சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். 3வது ரோமர் 8:9-11 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. சாவுக்கேதுவான இந்த சரீரம் உயிர் பெற யார் உள்ளே இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சாட்சி இருக்கும், விடுதலை இருக்கும், உயிர் பெறுதல் இருக்கும், உயிர்ப்பிப்பு இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் நீங்கள் பூமி மேலே நிற்கணும், உங்கள் ஜீவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா எது உள்ளே இருக்கணும்? பரிசுத்த ஆவி உங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. 3வது புறாவை அனுப்புனார். புறா என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. 3வது என்ன ஆச்சு? வரல திரும்பி. அப்போ அவனுக்கு என்ன ரிசல்ட்டு? வெளியில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பெற வேண்டியது என்னது? சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி உங்களில் வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கும், விடுதலை இருக்கும். அல்லேலூயா. புதிய ஆரம்பங்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேழைக்குள்ளே போன மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியல. தேவனுடைய வாக்குத்தத்தம் பேழையை உருவாக்கு, உள்ளே போயிடு, உலகம் அழிக்கப்பட போகுது. இருளில் தான் வாழ்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த போட்டில் இருந்திருக்காது. 1 வருடம் 10 நாட்கள் உள்ளே இருக்கிறாங்க. சரியாக வேத வல்லுநர்கள் சொல்கிற டேட் 24வது மார்ச், 370வது நாள் வெளியில் வராங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் 24வது மார்ச் உங்களில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் புதிய துவக்கத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. பேழை ஓப்பன் ஆகும்போது உங்கள் பேழையும் ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். 3 நிலைமைகள் உண்டு. முதலாவது என்ன போடு? பாவத்தின் வெளிப்பாடு மற்றும் உலகம். புறா திரும்பி வந்தது. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் வாழ அதற்கு சாத்தியமே இல்லை. 2வது கிருபையின் வெளிப்பாடு மற்றும் சமாதானம். ஆலிவ் இலையோடு திரும்பி வருது. அல்லேலூயா. 3வது திரும்பி வரவே இல்லை. ஆவியின் வெளிப்பாடு மட்டும் பரிபூரணம், புதிய ஆரம்பம். எத்தனை பேர் புதிய ஆரம்பத்தை விரும்புகிறீங்க? புதிய துவக்கத்தை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? புதிய காரியங்களை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் பேழை ஓப்பன் ஆகணும். அல்லேலூயா. பேழைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் புதிய ஆரம்பத்தை அவங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனால் க்ளூலெஸ்ஸாக இருக்கிறார் உள்ள. நோவா எனக்கு தெரியல, எத்தனை நாள் நம்ம இதுக்குள்ளே இருப்போம்னு அவருக்கு தெரியல. ஆனால் 3வது முறை புறாவை வெளியே அனுப்பும் பொழுது அவருக்கு தெரிஞ்சிச்சு, பேழை திறக்கப்படும். அல்லேலூயா. 1 வருடம் 10 நாட்கள் கழித்து பேழை திறக்கப்படுகிறது. அந்த லாஸ்ட்டு வசனம் வாசித்தீங்கன்னா 21, 22 வாசிங்க. சுகந்த வாசனையை அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை, மனுஷுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது, இப்போது செய்து போல சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை,
மூமையில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் உரிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா. பேழையிலிருந்து வெளியில் வரும்பொழுது ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேழையிலிருந்து இப்போ எத்தனை பேர் பேழைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடும் பொழுது, அவர் ஸ்தோத்திரம், அவர் ஆவியின் ஸ்தோத்திரம் வெளிப்படும் பொழுது, பரிபூரணத்தினால், புதிய துவக்கத்தினால், புதிய ஆரம்பத்தினால் அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த 3 வசனத்தை நம்ம வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை, விடுதலையுள்ள வாழ்க்கை, நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறவராய் கடைசி நாட்களில் நம்மோடு அசைவாடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. புதிய துவக்கமும் புதிய ஆரம்பமும் கர்த்தர் உண்டாக்குவார். பேழை திறக்கப்படும் பொழுது பெரிய ஆனந்தம். அல்லேலூயா. ஒரு வருஷம் 10 மாதம்னா 10 நாட்கள்னால் 370 நாட்கள் அவங்க உள்ளே இருந்திருக்கிறாங்க. 371வது நாள் வெளியில் வரும்போது அதை போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். அவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இதோடு நான் சபிப்பதில்லை, இதோடு நான் அழிப்பதில்லை, இதோடு சங்கரிப்பதில்லை நாங்கள் முடிப்பார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தோடு இந்த சந்ததி பரிசுத்தத்தோடு வாழுகிற ஒரு சந்ததியாய் நான் நடத்துவேன். நோவாவுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இனிமேல் வர்ஷிப் பண்ணும்போது தனிப்பட்ட ஜெபத்தில் ஆவியானவரோடு ஜெபம் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களோ, எதில் நிலைத்து இருக்கணுமோ, புதிய ஆரம்பத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிற விஷயம், நான் உள்ளே இருக்கணும். யார் உள்ளே இருக்கணும்? ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இல்லைன்னா அந்த இடம் சரி வராது. அல்லேலூயா. புறாவை போல் அவர் அசைவாடுகிறவர். ஃபஸ்ட்டு முறை ஒன்றும் நடக்கலை, ஹோப்பே இல்லை. 2வது முறை அடையாளத்தை காட்டினார், ஹோப்பை காட்டினார். 3வது தடவை புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பத்தை நோவாவுடைய வாழ்க்கையில் தந்தவர். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தோடு கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். புதிய வருடத்தில் பெரிய ஆரம்பங்களை காண போகிறீங்க. அல்லேலூயா. புதிய வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போம். புறா திரும்பியது போல நாம் ஆவியானவருடைய வசமாய் இருக்கிறீர்களா என்று யோசித்து பார்க்கணும். திருப்பி நான் சொல்கிறேன், புறா திரும்பியது போல நாம் ஆவியானவருடைய வசமாய் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். 2வது, ஆலிவ் இலையை போல நம் வாயில் சமாதானமும் கிருபையும் சாட்சியம் இருக்குதா பார்க்கணும். எது போல? புறாவை போல, அதை எடுத்துகிட்டு வந்த ஒளிவர இலையை போல நம்முடைய வாயில் சமாதானமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் சாட்சியம் இருக்குதா பார்க்கணும். 3வது, புறாவை போல நாம் புதிய வாழ்க்கையில் நிற்போமா, சோத்திரம், புதிய காரியங்களை எதிர்கொள்ளுவோமா என்று நம்ம கீழ்ப்படிதலோடு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பங்களை உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். புதிய ஆரம்பத்திற்காக, புதிய துவக்கத்திற்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணி இருக்கிறீங்களோ, அதற்கு முயற்சி செய்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், புதிய ஆரம்பத்தை நான் தருவேன். அல்லேலூயா. பேழையிலிருந்து உன்னை வெளியில் எடுத்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. அது வருகிற நாட்களில் கர்த்தர் உன்னை பரிபூரணமான சோத்திரம் புதிய ஆரம்பத்தோடு ஆவியில் நடக்கிற ஒரு வாழ்க்கையோடு உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.